ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டொமார்க்கெட்டுங்கிற இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு அலோகேஷன் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது செம்மையாக லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. எப்படி நான் சொல்கிறேன் நான் இங்கே கிளியராக பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குன்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெபாசிட் சிஎக்ஸ்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதையும் நான் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் ப்ரீ மார்க்கெட்டில் பண்ண தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. அண்ட் அதனால் லாஸ் அதிகமாக இருக்காது எனக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி நான் சொல்ல பொறுத்தல. ஸோ அங்கே போய்ட்டு போகலாம். ஸோ கைஸ் இந்த டூ மார்க்கெட்லேருந்து பார்த்தோன்னா ஹெவி லாஸ் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $80 அரௌண்ட் லாஸ் ஆகிடுச்சு. காரணம் கேட்டால் நான் பண்ண பெரிய தப்பு தான் ஸோ அந்த பெரிய தப்பு எனக்கு என்ன ப்ரீ மார்க்கெட்டில் பண்ணதான். ஓகேவா. ஸோ இப்போ ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி நமக்கு இந்த டூ மார்க்கெட் காயின் கொடுத்தாங்க. ஓகேவா. ஸோ எனக்கு $2,24,000 கொடுத்தாங்க. ஐயோ நிறையா இருக்கே. ஸோ அந்த ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட $150 கிட்ட போச்சு. பரவாயில்ல சொல்லி டப்பு பண்ண மாட்டேன் நான். கொஞ்சம் அசட் என்கிட்ட இருக்குது. இந்த $70 அசட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இது கொலட்ரலாக வச்சுட்டு நான் ப்ரீ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டேன். ஓகேவா. அதில் என்ன பெரிய பிரச்சனைனா ப்ரீ மார்க்கெட் நான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் போல். ஃபர்ஸ்ட் டூமா பாயிண்ட்ஸ்னு இருக்குல்ல, ஸோ அதை பார்த்தா நான் செல் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் டூ மார்க்கெட் அந்த காயின்ஸும் ஒன்று நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ பாயிண்ட்ஸ் வேறு காயின்ஸ் வேறு லேட்டாக தான் புரிஞ்சிங்கன்னா. ஸோ நான் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா ஒட்டு மொத்தம் எதுவுமே. ஸோ பாருங்கள் $58 $11 டோட்டலாக $70 கொடுத்து ஸோ அந்த டூமா பாயிண்ட்ஸை நான் விற்றுட்டேன். டூமா பாயிண்ட்ஸ் தான் விற்றேன். டூ மார்க்கெட் எதுக்கு விற்கல அதை நான் இப்போ பார்க்கவே இல்லை. ஸோ உங்கள் ஹிஸ்ட்ரியில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இருக்க பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பாருங்கள் 70,000 9,000 21,000 என்கிட்ட இருக்கிறது பாருங்கள் 2 lakhs. நம்ம 1,000 தான் கொடுக்குறோன்னு நினச்சி எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். பார்த்தா டூ மார்க் பாயிண்ட்ஸு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோக்கன் அலோகேஷன் விட்டாங்க. ஸோ எல்லாம் எதிர்பார்த்தோம் 100 பில்லியன், ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் தானே 1:1 ரேஷியோவில் கொடுப்பான்னு பார்த்தா அப்போ 1 ட்ரில்லியன் வச்சுட்டான். ஓகேவா. அப்போ அதாவது உங்கள்கிட்ட நீ ஒரு டூமா பாயிண்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது 10 டூமா காயினுக்கு சமம்னு சொல்லிட்டான். ஓகேவா. அதான் பெரிய ஆப்பு. நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs கிட்ட டோக்கன் இருக்கா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 20,000 டூமா பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேவா. அது காயின்ஸ் இதாக போட்டு இப்போ இருக்குல்ல அப்படியே 10 டிவைட் பண்ணுறேங்க. சம்னா 22,000 டூமா பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட 2 lakhs இதுன்னு சொல்லி என்ன நினச்சிக்கிட்டு இந்த எல்லாத்தையும் விற்றுட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு விற்றுட்டேன் நான். ஓகே. ஸோ 1 lakh டூமோ பாயிண்ட்ஸுக்கு விற்றுட்டேன். ஸோ 1 lakh டூமோ பாயிண்ட்ஸ்னால் இது பார்த்துக்கோங்க 1 million டூமோ காயின்ஸு. ஓகேவா. ஸோ இந்த டூமோ காயின்ஸ் தான் நான் நினச்சி மாற்றி விற்றுட்டேன் நான். ஸோ அப்போ அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அது டிவைட் பை 10 அசட் எனக்கு அடி வாங்கிடுச்சு. இப்போ நான் $70 கிடைக்க வேண்டிய இடத்துல அது டூமோ பாயிண்ட்ஸுக்கு ஆனால் டூமோ காயினுங்கிறதால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $7 தான் எனக்கு வரப்போகுது. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட $63 பார்த்தா செம்ம எனக்கு அடி வாங்கிடுச்சு. ஸோ அதான் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த 10 இது இன்க்ரீஸ் பண்ணதால் எனக்கு எல்லாமே பாருங்கள். ஸோ இப்போ விற்கிற எதுவும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில். ஸோ நான் விற்றது ஹிஸ்ட்ரியில் பாருங்கள். அப்படி மேப்பிங் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கண்ணா பண்ணு மேப் பண்ணி என்னெல்லாம் போட்டு அடி நெக்ஸ்ட்டுக்கிறானுங்க. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேப்பிங் ஆர்டர் சொல்கிறாங்கல்ல, ஸோ டூமா பாயிண்ட்ஸ் டூமாவை கன்வெர்ட் ஆகுது. அதாவது இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17,500 அவ்வளோ பாயிண்ட்ஸ் தர வேண்டிய நான் இப்போ 1,75,000 டூமா காயின்ஸாக தரணும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்சேஷனில் நான் அப்படியே 10 மடங்கு அதிகமாக தர மாதிரி ஆகுது. அதாவது எனக்கு ஓவரால் அசட்லேருந்து 10 இது டிவைட் பை 10 மாதிரி ஆகி ஸோ அந்த $70ங்கிறது எனக்கு ஆக்சுவலி $7 தான் வருது. இப்போ பாருங்கள் நான் விற்க போகிறத ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ 1,75,000க்கு எனக்கு பார்த்தா $11 தான் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதிலே முடிஞ்சு போச்சு. ஸோ மற்றதெல்லாம் டூமா என்கிட்ட கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டில் போய் நான் வாங்கணும். இப்போ 3 lakhs இருக்குது, 2,45,000 இருக்குது, இங்கே இருக்குது 3 lakhs இருக்குது. கிட்டத்தட்ட 1 million டூமா என்கிட்ட இல்லை இப்போ. ஸோ நான் மார்க்கெட்டில் வாங்கி தான் அதுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்தா தான் இந்த $60 ரிலீஸ் பண்ணுவான், என் காசு ரிலீஸ் பண்ணுவான், இல்லை அதையும் பிடிச்சிப்பானுங்க. ஸோ அதனால் அந்த ப்ரீ மார்க்கெட் பார்க்கும்போது பாயிண்ட்ஸு காயின் 2 செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆனது காயின்னா நீங்கள் தைரியமாக காயினை செல் பண்ணுங்கள், பாயிண்ட்டை செல் பண்ணுறாதீங்க. ஸோ ஒரு அவேர்னஸ்க்காக தான் நானே இந்த தப்பு பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்களே இதில். ஸோ ஏர்லி அடாப்டர் ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் 30% ஆஃப் ரிவார்டு கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்டோஸ் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ டான்லேருந்து அவன் என்ன பண்ணான்னு தெரியல, இதுலேருந்து ஏபிடி மாறிட்டானுங்க. ஓகே. நம்ம அதில் செலவாறு பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நான் டிக்கெட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் டிக்கெட்டும் வாங்கியிருக்கேன், மெடலும் வாங்கிக்கிறேன், எல்லா காசும் வேஸ்ட்டாக போகுது. நான் பண்ண சின்ன தப்பு எல்லாமே பாருங்கள். பிட்ஜெட்டு அண்டு டூமா கிட்ட கழுவி ஊற்றுனுங்கிறானுங்க. ஸோ எக்ஸ் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். கமெண்ட்ஸ்லாம் படித்து பாருங்கள். அவ்வளோ கேவலமாக பேசினுக்கிறானுங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணணும், ஒன்று அலோகேஷன் சொல்லிவிட்டு இவ்வளோ நம்ம அலோகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவன் அலோகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டோட்டல் சப்ளை சொல்கிறானா, அதெல்லாம் நம்ம பெரிய ஆப்பாயிடுச்சு. ஸோ இது பெரிய ஸ்கேம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு வாய்ப்பு எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குதான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா
டிஜி சீசன் இருக்குல்ல, இதான் லிஸ்டிங் அதாவது டிஜி சீசன்னா இதுக்கு முன்னாடி வந்து லிஸ்டிங் சீசன் முன்னாடி ஏதோ கொடுத்துட்ருக்காங்க போல். ஸோ 30% வந்து பார்த்தீங்கன்னா டிஜி சீசனில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்னாப்ஷாட் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ December 18. ஸோ ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வர் 1ஆவது அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 2 more காயின்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா வந்து அவங்க December 5 இந்த போஸ்ட்டை போட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 30% ஆஃப் டோட்டல் சப்ளையில் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அட்லீஸ்ட் சில்வர் 1க்காவது போயிருக்கணும். அது மட்டும் முடிஞ்சால் போய் பாருங்கள். ஏன்னா இப்போ ஆப்டோஸ்லேயும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்டோஸில் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 0.05 ஆப்டோஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 102 more ஸ்டார்ஸ் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் மேட்டர் சொல்கிறாங்க. நீங்கள் லெவல் அதிகமாக வச்சிங்கன்னா 2 மார்க்கெட் காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த காயின்ஸ் தாங்க என்ன குழம்பே போயிடுச்சு, ஏன்னா லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதான் நீங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்டு ப்ரீ மார்க்கெட்டுக்கு நல்லா பார்த்து யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லாம் ரேட்டு மாறினதுக்கப்புறம் இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டுக்கு வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, அதிக ரேட்டு செல் பண்ணுறாங்க ப்ரீ மார்க்கெட்டில். ஸோ எனக்கு டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால் அவசரமும் படாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு ஆல்ரெடி கேட்டு கூட பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வந்து விட்ரா பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி பிட்ஜெட்டில் வந்து நம்ம விட்ரால் கொடுக்குறது பார்ப்போம். ஸோ வேலெட்லேயும் இருக்குது, பட் நம்ம வந்து இப்போயே பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்து என்ன பண்ணிங்கன்னா வந்து ஸ்டேக் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ போய்ட்டு நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க ஜஸ்ட் மேக்ஸிமம் கொடுத்துட்டு, ஸோ உங்கள் யூசர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ யூசர் ஐடி கொடுத்துட்டு அதில் இருக்க பிட்ஜெட்டோட ஆப்டோஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ உங்கள் அந்த அசட்டுக்கு போயிட்டீங்கன்னா, ஸோ உங்கள் ஆட் ஃபண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டெபாசிட் கிரிப்டோ வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி சர்ச் பண்ணுங்கள். சேஃப்டி சர்ச் பண்ணாலே ஆப்டோஸ் வந்துடும். ஸோ வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்கள் யூசர் ஐடி உங்களுக்கு எடுக்க தெரியும். ஸோ கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். அந்த டைமு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ December 18 நீங்கள் வந்து பண்ணியாகணும். ஓகேவா? ஸோ அவங்க டைம் UTC + 8. அப்போ நமக்குனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3:30 நம்ம வந்து பண்ணியாகணும். ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் டெபாசிட் டைமு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஸோ December லிஸ்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெபாசிட் ஆகிடும். ஸோ 8 PM சொல்லியிருக்காங்கல்ல, கரெக்டாக 12 மணி டெபாசிட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து மறக்காம காமிச்சில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆப்டோஸில் நீங்கள் கிளைம் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து ஃபீ வந்து கேட்காது, அவங்களே எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டோமா காயின்ஸ் கொஞ்சம் வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதை எடுத்துகிட்டு தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மீதி வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சா நீங்கள் வந்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.